வாட்ஸ்அப் ஆப்ல ஒரு அப்டேட் வந்திருக்குது. இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்துருச்சு. நிறைய பேர் இதை கவனிச்சிருப்பீங்களா இல்லையா அப்படின்றது தெரியல. அது என்ன அப்டேட் அப்படின்றத இந்த வீடியோ டீடைலா பார்க்க போறோம். சிம்பிளா வாட்ஸ்அப்பை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சாட்ல போயிட்டு அந்த சாட்ல இருக்கக்கூடிய மெசேஜ் எல்லாம் பாக்குறப்ப சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம சர்ச் பண்ணி மெசேஜ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். பட் இனிமேட்டு பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டேட்ல மட்டும் நீங்க என்னென்ன சாட்லாம் பண்ணிருக்கீங்க அப்படின்றதெல்லாம் எடுத்து பார்க்க முடியும். ஸோ அதற்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எப்படின்றத டீடைலா பார்க்கலாம். பாக்குறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளே ஸ்டோர்ல போயிட்டு உங்களோட வாட்ஸ்அப் ஆப் நீங்க அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் ஆப் ஓபன் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு சாட்குள்ள போயிடுங்க. போயிட்டு அந்த சைட்ல இருக்க த்ரீ டாட் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா சர்ச் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி பாக்குறப்போ உங்களுக்கு சைட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேலண்டர் ஐக்கான் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரிசையா கேலண்டர் ஓபன் ஆகும். லாஸ்டா டேட் வரைக்கும் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் டேட்ஸ்மே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். இதுல எந்த டேட்ல இருக்கக்கூடிய சாட்டை நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அந்த டேட்டை மட்டும் நீங்க செலக்ட் பண்ணா போதும். அந்த டேட்ல இருக்கக்கூடிய சாட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா நீங்க பாத்துக்க முடியும். சோ முன்னாடி நம்ம சர்ச் பண்ணி மட்டும்தான் பார்ப்போம். பட் இனிமேட்டு நம்ம டேட் வைஸே பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல சாட்ஸை பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துக்க முடியும். இந்த ஒரு ஆப்ஷன் மூலியமாக நீங்க அப்டேட் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க. உங்களோட நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க.